கொண்டிருக்கிறது. சான்றோர்களே, நண்பர்களே, தமிழறிஞர்களும் ஆய்வாளர்களும் ஆழங்காற்பட்ட தமிழ் அறிவு கொண்ட பங்கேற்பாளர்களும் அமர்ந்திருக்கின்ற இந்த சபையில் அறிவியல் துன்பத்திலிருந்து வருகின்ற ஒரு மாணவனாகவே இருக்கின்றேன். ஒருபுறம் இது போன்ற ஒரு அறிவை தேடுகின்ற ஆர்வலர்கள் இருக்கின்ற, உணர்வார்ந்த ஆர்வலர்கள் இருக்கின்ற ஒரு அவையில் உங்களோடு அமர்ந்து இந்த உரைகளை கேட்பதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, நான் எழுதிக் கொண்டிருக்கின்ற, தேடிக்கொண்டிருக்கின்ற புலம் சார்ந்த சில கருத்தியல்களை, புரிதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்புக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் இயக்கத்தின் உடனாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலாக பதிவு செய்து கொள்கின்றேன். எனக்கு தமிழ் இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் என்னை கைப்பிடித்து அழைத்து சென்ற, மிக தாமதமாக வேண்டும், அழைத்து சென்ற இலக்கிய விமர்சகர் வேத சகாயகுமார் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்தவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு சொல்லி தந்தார், அறிவின் பார்ப்பட்ட கோபம்தான் ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் என்று. அதை என்னுடைய பற்றுக்கோடாக பற்றிக் கொண்டேன். நெய்தல் சமூகத்தில் அவர்களுடைய பாடுகளுக்கும் அவர்களுடைய சிக்கல்களுக்கும் அவர்கள் கடந்த காலத்தின் வரலாற்றை மறந்துவிட்டமைக்கும் அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கின்றது என்றால், அங்கே அறிவை தேடி செல்லுகின்ற அந்த முனைப்பு, அறிவு பார்ப்பட்ட சினம் இல்லாமல் இருக்கிறது. அந்த சமூகம் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் தன்னுடைய நிகழ்கால சிதைவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடந்த காலத்தில் அந்த சமூகம் உண்மையிலேயே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறது, திணை சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறது என்கிற புரிதலை ஏற்படுத்தி விட்டால் போதும். கடந்த காலத்தை பற்றிய ஆழமான அறிவுதான் நிகழ்காலத்தை பற்றிய புரிதலுக்கு நம்மை அழைத்து செல்லும். அங்கிருந்து நம்முடைய எதிர்காலம் எப்படி ஆக வேண்டும் என்று கனவு காண்கிற ஒரு திண்மையும் தெளிவும் நமக்கு வாய்க்கும் என்று ஒரு அடிப்படை புரிதல் உள்ள ஒரு மாணவனாக நான் நினைத்துக் கொண்டேன். சில மாதங்களுக்கு முன்னால் மே 17 இயக்கத்தினர் அவயம் என்கிற வாசிப்பு அமைப்பில் உரையாடுவதற்காக என்னை அழைத்த போது அங்கிருந்த நண்பர்களுடைய அறிவின் தாக்கத்தை பார்த்தேன். அடடா, நாம் நம்முடைய சிறு வயதில் தொடங்கி இருக்க வேண்டிய ஒரு வாசிப்பு அல்லவா, கல்வி அல்லவா, நாம் மிக தாமதமாகி போனோமே என்கிற ஒரு குறைபாடும் என் மனதில் தோன்றியது. உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாம மணிக்கணக்கில் அவங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய உரை முடிந்த பிறகு அவர்கள் கேள்விகளாக கொடுத்த அந்த கேள்விகளை அவர்களுக்கு இந்த திணை சார்ந்த, நெய்தல் குலம் சார்ந்த ஆழமான புரிதலை எனக்கு எடுத்து சொன்னது. ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு சபையிலே பகிர்வு செய்வது என்பது ஒரு பேர் அல்லவா. மீண்டும் அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் மீண்டுமாய் நன்றி. திணைவெளி, தமிழரின் திணைவெளி குறித்த என்னுடைய அனுபவம் சார்ந்த, கடற்கரை பயணங்கள் சார்ந்த சில புரிதல்களையும், இலக்கியத்திலிருந்து எனக்கு கிடைத்த சில அடிப்படை கூறுகளையும் ஒரு சிறு கட்டுரையாக நான் தயாரித்து வந்தேன். முதல் படியாக திணைவெளியை குறித்து சொல்வதற்கு முன்னால், தமிழில் இல்லாதன இல்லை இளங்குமரா என்கிற பாட்டை பாடுவதற்காக நான் இங்கே வரவில்லை. உலகின் எல்லா அறிவுத்துறை சார்ந்த அத்தனை அறிவுகளும் தமிழுக்குள் பொதிந்து கிடைக்கின்றன என்கிற வெற்று முழக்கத்திலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி மிகைப்படுத்தலில் எனக்கு நம்பிக்கை இல்லையோ அதுபோல நம்முடைய அறிவு, நம்முடைய தொன்மை, நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏதுக்கள், அதற்கான கூறுகள் ஏற்கனவே கிடைக்கப்பெறுகின்றன. அவற்றை தேடி கண்டடைவதும், அவற்றை ஆழ்ந்து படிப்பதும், நம்முடைய தொல்குடிகள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அறிவதுமே நம்முடைய சமூகத்திற்கு நாம் செய்கின்ற முதல் மரியாதையாக இருக்கும் என்று கருதினேன். அப்படி பார்க்கிற போது தமிழரின் திணைவெளியை குறித்து சொல்வதற்கு முன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்களுக்கு இயற்கை குறித்த, திணை நிலங்களை குறித்து அவர்களுக்கு கிடைக்கப் பெற்றிருந்த அறிவியல் சார்ந்த பார்வையை பற்றி சொல்லியாக வேண்டும்.
ஒரு 2-3 மணித்துளிகள் அதற்காக நான் ஒதுக்க விரும்புகிறேன். பூமி என்கிற பெரிய கோள் 1670 கிலோமீட்டர், மணிக்கு 1670 கிலோமீட்டர் தொலைவில் சூரியனை நீள்வட்ட பாதையில் வலம் வருகிறது. அது தன்னுடையதான அச்சிலிருந்து 23.5 பாகை சாய்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. பூமி சூரியனை வலம் வருகின்ற பாதை நீள்வட்ட பாதை என்பதால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்பது ஒரு ஆண்டின் 4 பகுதிகளில் மாறுபடுகிறது. இந்த தொலைவு மாறுபடும் போது பூமி தனதான அச்சில் சுழன்று கொண்டிருக்கின்ற அந்த அச்சிலிருந்து சற்றே இருபுறமும் சாய்ந்து வீழ்கிறது. இப்படி வீழ்வதனால் கிடைப்பதுதான் பல்வேறு பருவநிலைகள். பூமியின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு அளவில் வெப்பமடைகின்றன. நீரும் நிலமும் வளிமண்டலமும் வெப்பமடையும் போது வெப்பம் அடைந்த இடத்திலிருந்து பிற இடங்களுக்கு அந்த வெப்ப ஆற்றல் பரவி செல்கிறது. கடல் உலகின் மாபெரும் வெப்ப ஆற்றல் கிடங்கு. உலகத்தின் வெப்பநிலையை கடல் தான் கணிக்கிறது. இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தின் காலத்திற்கு பிறகு காவிய இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள், பக்தி இலக்கியத்தின் காலத்தில் திணை நிலை அடித்தள மக்களை குறித்த புரிதலும் திணை நிலங்களை குறித்த அக்கறைகளும் தேய்ந்துபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்போது நிலத்தை பற்றிய அடிப்படை அக்கறையும் புரிதலும் தேய்ந்து போகிறதோ அப்போது அங்கே வாழ்கிற மக்களை குறித்த அக்கறையும் தேய்ந்து போகிறது. வாழ்வும் இலக்கியமும் ஒன்றை ஒன்று கழுவி செல்வது. இலக்கியம் என்பது வாழ்வின் பிறவி என்று சொல்லும் போது ஐரோப்பிய இலக்கியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழின் செழுமையை செறிவை இலக்கியங்களின் மேன்மையை வைத்து நாம் சொல்லுகிறோம். எங்கெல்லாம் திணைக்குடிகளுடைய வாழ்வு தாழ்ந்துபடுகிறதோ, எங்கெல்லாம் திணைக்குடிகளுடைய வாழ்வு ஒடுக்கப்படுகிறதோ அந்த காலங்களில் அவர்களுடைய பேச்சு குறைந்து விடுகிறது. அவர்களை பாடுவதற்கான அந்த முனைப்புகள் குறைந்து விடுகின்றன. அதை காப்பிய இலக்கியத்தின் காலத்தில் பார்க்கின்றோம், பக்தி இலக்கியத்தின் காலத்தில் பார்க்கின்றோம். ஆனால் இவை இந்த விபத்துகள் எல்லாம் நிகழ்வதற்கு முன்பு ஒரு காலம் இருந்தது. தமிழரின் இயற்கையின் பார்ப்பட்ட ஆழ்ந்த அறிவியல் புரிதலை இலக்கியத்தின் செழுமையிலிருந்து இலக்கணம் என்கிற காப்பியத்திற்கு கொண்டு வந்த மாபெரும் சாதனை நிகழ்ந்திருக்கிறது. தொல்காப்பியம் என்கிற நூல் அதை சாதித்திருக்கிறது. அங்கே சொல்லப்படுகின்ற திணை குறித்த அறிவியல் எல்லாம் நவீன கால அறிவியல் பார்வையெல்லாம் நவீன கால அறிவியலுக்கு சரிநிகராக இருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இந்த ஒரு நிலத்தை நாம் என்ன வகையில் வகைப்படுத்துகிறோம்? ஆங்கிலத்திலே நாம் பயோடோப்ஸ் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவோம், லேண்ட்ஸ்கேப்ஸ் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம், பெருவெளி என்று சொல்லலாம், உயிர் பெருவெளி என்று சொல்லலாம், ஆக்ரோகிளைமேட்டிக் ஜோன்ஸ் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறோம், வேளாண் பருவ மண்டலங்கள் என்று. இந்த 3 சொற்களுக்கும் பொதுமையான ஒரு கூறு இருக்கிறது. ஒரு நிலத்தின் தன்மையை சார்ந்து அதன் பெருமதி அமைகிறது. ஒரு நிலத்தின் பெருமதியை தீர்மானிப்பது எது? ஒரு நிலம் குறிப்பிட்ட நிலப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து எத்தனை உயரமாக இருக்கிறது, அதனுடைய நிலவியல், புவியியல், மண்ணியல் கூறுகள் என்ன, இதெல்லாம் வளர்க்கிறதுக்கு நிறைய நேரம். ஒரு அறிவியல் மாணவனாக இவற்றை எல்லாம் சொல்லலாம் என்றால் அதற்கான ஒரு அவையும் நேரமும் இதுவல்ல. இதையெல்லாம் தாண்டி ஒரு நிலம் நிலநடுக்கோட்டிலிருந்து எத்தனை நெருக்கமாக அல்லது எத்தனை தொலைவாக அமைந்திருக்கிறது என்பது, ஒரு குறிப்பிட்ட நிலம் ஆண்டு மழைப்பொழிவு எவ்வளவு பெறுகிறது என்பது, ஒரு குறிப்பிட்ட நிலம் அதனுடைய நீர்பிடிப்பு தன்மை எப்படி அமைகிறது என்பது, இத்தனை கூறுகளும் சார்ந்துதான் ஒரு நிலத்தின் பெருமதியை தீர்மானிக்கிறது. இந்த இத்தனை விளக்கங்களையும் மிக சுருக்கமாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்கிற 4 திணை நிலங்களில் நம்முடைய தொல்காப்பியம் சுட்டிக்காட்டுகிறது. பாலை என்கிற ஒரு நிலம் இல்லை என்கிறது தொல்காப்பியம். குறிஞ்சியும் முல்லையும் நிலைமையில் இயல்பில் பிரிந்து வெப்பமுறும் போது பாலை உருவாகிறது என்கிற ஒரு கருதுகோளை சொல்கிறது. இங்கிருந்து நாம் இந்த தொடக்க புள்ளியிலிருந்து நாம் சற்றே முன்னோக்கி செல்வோமானால், இன்று காலநிலை பிறழ்வு என்கிற கோளாறை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பூமி பரப்பு எப்படி காலநிலை பிறழ்வுக்கு ஆளாகிறது, ஆட்படுகிறது என்று சொல்ல வரும்போது, ஒரு நிலம் இயல்பில் பிரிகிற போது காலநிலை பிறழ்வின் ஆரம்ப கோடுகள் உருவாகின்றன. ஒரு நிலம் எப்படி இயல்பில் பிறழ்கிறது? இயல்பாக அது பிறழ்வதில்லை. 21,000 ஆண்டுகள் கடைசி உறைபனி காலம்,
நிகழ்ந்து 21,000 ஆண்டுகள். இந்த 21,000 ஆண்டுகளில் வெப்பநிலையின் உச்சத்தை நாம் 2023 பார்த்தோம். கடந்த ஜனவரி இந்த 21,000 ஆண்டுகளில் உயர்ந்தபட்ச வெப்பநிலை கொண்ட ஜனவரியாக இருந்தது. இன்னும் பல அதிர்ச்சிகரமான புது அதிர்ச்சிகள், புது செய்திகளை தருவதற்கு இயற்கை காத்துக் கொண்டிருக்கிறது. நிலத்தின் பெருமதியை பற்றி சொன்னேன். ஒரு நிலம் தன்னுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய ஈவை தருகிறது. ஒரு நிலத்தின் ஈவு அல்லது விளைச்சலை சார்ந்து உணவு கிடைக்கிறது. இந்த நிலத்தின் ஈவு, அது தருகின்ற உணவு, அதை சார்ந்து அந்த நிலத்தில் வாழ்கின்ற குடிகளுடைய தொழிலும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அமைகிறது. பண்பாட்டு பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய சடங்கியல்கள், அவர்களுடைய நாட்டார் கூறுகள் அத்தனையும் அவர்கள் வாழுகின்ற நிலத்தை சார்ந்து அமைந்திருக்கிறது என்பதை ஒரு அறிவியல் மாணவனுடைய எளிமையான புரிதலாக பார்க்கின்றேன். இதே கருதுகோள்களை இந்த அறிவியல் பார்வையில் அப்படியே இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் யூஜின் ஓடம், எட்வர்ட் கார்மாண்டி போன்ற சூழலியல் பிதாமகர்கள் சொன்ன கருத்தும் அதுதான். ஈகோசிஸ்டம் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். ஈகோசிஸ்டம் என்கிற சூழலியல் அமைவுகளுடைய தொகையாக நாம் பயோடோப்ஸ் என்கிற உயிர் சூழலியலை பார்க்கிறோம், உயிர் வெளியை பார்க்கிறோம். உயிர் வெளிகளுடைய தொகையாக நாம் பெருவெளியை பார்க்கிறோம். லேண்ட்ஸ்கேப் என்ற சொல்லை நான் இப்போது இணை சொல்லாக பயன்படுத்துகிறேன். தமிழறிஞர்கள் அந்த சொல்லை பயன்படுத்துவது சரியா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். இந்த அடிப்படை புரிதலில் தான் திணை என்கிற ஒரு கோட்பாடு கட்டமைக்கப்படுகிறது. அங்கிருந்து காலமும் நிலமும் அதனுடைய முதற் பொருளாகிறது. தெய்வம், விலங்கு, உணவு போன்ற 14 கூறுகள் சேர்ந்து அதனுடைய கருப்பொருளாகிறது. முதற் பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலம் மற்றும் காலம், இந்த காலம் பெரும்பொழுது சிறுபொழுது என்கிற 2 வகையான பகுத்தல்களில் அமைகிறது. பெரும்பொழுது என்பது 6 பருவங்கள். ஒரு ஆண்டினை 6 பருவங்களாக பகுத்து அந்த பருவம் சார்ந்த பருவகால மாற்றங்களை சார்ந்து அங்கு வாழ்கின்ற மனிதர்களுடைய உணர்வுகள், பாலிய ஒழுக்கங்கள், தலைவன் தலைவியின் வாழ்வியல் கூறுகளை இலக்கியம் எதிர்கொள்கிறது. நிலத்தின் அடிப்படை கூறுகள் சார்ந்து மனிதர்களுடைய வாழ்வியலை இலக்கியத்தில் பிரதியிட்ட மாபெரும் சாதனையை தமிழர்களுடைய திணை கோட்பாட்டியல் முன்வைக்கிறது. அது சரியா நான் புரிந்திருக்கேன் நினைக்கிறேன். நிலத்தையும் காலத்தையும் அடிப்படையாக கொண்டு அந்த நிலங்களில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வியலை இலக்கியத்தில் பிரதியாக்குவது, இது புதிது. இந்த சிந்தனை புதிது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இது நிகழ்ந்திருக்கிறது என்பதை நினைப்பதே நமக்கு ஒரு மெய்சிலிர்ப்பை தருகின்ற ஒரு விஷயம். ஏன் எனக்கு இந்த மெய்சிலிர்ப்பு ஏற்படுகிறது என்றால், இந்த புலங்களுக்கெல்லாம் நான் நேற்று தான் அறிமுகமாகிறேன். என்னுடைய வயது 64. இந்த விஷயங்கள் எல்லாம் அறிவியலோடு இணைத்து பார்க்க தொடங்குவது கடந்த 5 அல்லது 8 ஆண்டுகள் தான். நாம் புதுசா படிக்கிறதுனால எனக்கு அது ஒரு மெய்சிலிர்ப்பை தருகிறது. நாம் எதை இழந்திருக்கிறோம் என்பதை புரிவதற்கு எதை கொண்டிருந்தோம் என்பதை அறிவது முக்கியமாகிறது. திணை கோட்பாட்டை குறித்து இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். நான் 2-3 கூறுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பல விடயங்களை குறித்து உங்களிடம் பேசியாக வேண்டும். திணை நிலம் முன்வைக்கக்கூடிய முதற் பொருள், நிலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நன்னீர் நிலைகள். நான் இங்கே திணைவெளி குறித்து பேசுவது என்றாலும் கூட நான் நெய்தல் வெளியை முன்வைத்து என்னுடைய பகிர்வை நான் கட்டமைத்திருக்கிறேன். நெய்தல் நிலத்தில் நன்னீர் நிலைகளை குறித்து, நீர்நிலைகளையும் காணலையும் குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீர் உலகத்தின் பொதுமொழி. நிலங்களை இணைப்பது நீர்தான். எனவே நீரை உலகளாவிய பொதுமொழி என்கிறோம், உலகளாவிய இணைப்பான் என்கிறோம். நிலங்களை, பல்வேறு தன்மைகள் கொண்ட நிலங்களை நீர்தான் இணைத்து கிடக்கிறது. நீரியல் சுழற்சி என்கிற மாபெரும் நிகழ்வு உலகின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துகிறது, சீராக்குகிறது. கடலை வெப்ப ஆற்றலின் கிடங்கு என்றே. கடல் உலகின் ஒட்டுமொத்த பருவநிலையை சீராக்குகிறது. அதை சீராக்குவதற்கு தன்னுடைய தூதுவனாக நீரை அனுப்புகிறது. இந்த நீர் ஒரு ஆண்டின் வேறு பருவங்களில் ஒரு சுழல் நிகழ்வாக
சுற்றி வந்து மீண்டும் கடலை வந்து சேருகிறது. மேகம், நீராவி, பனிப்பொழிவு, மழை, சுனை, ஆறுகள் பல்வேறு நிலங்களை தழுவி நிலங்களை நனைத்து நிலங்களின் நீர் வளங்களை புத்தாக்கம் செய்து மீண்டும் கடலோரங்களில் வந்து சேருகின்றன. கடலோரத்தில் நன்னீர் நிலைகள் இருக்க முடியுமா என்று ஒரு காலத்தில் நான் யோசித்திருக்கிறேன். அந்தமானுக்கு போன போது குறிஞ்சியும் நெய்தலும் இணைந்து தழுவி கிடக்கின்ற சூழல்களை பார்த்தேன். முல்லையும் நெய்தலும் இணைந்து கிடக்கின்ற சூழலை பார்த்தேன். அது சாத்தியம்தான் என்பதை நேரடியாக நான் பார்த்துக் கொண்டேன். தமிழக கடற்கரை நெடுக நன்னீர் நிலைகளும் வனங்களும் நிறைந்து கிடந்தன ஒரு காலத்தில். இன்று இந்த வனங்களின் மிச்ச சொச்சமாக திருமலைக்காடு, கிண்டி போன்ற வனப்பகுதிகளில் கொஞ்சம் ஐசியூல இருக்கிறார். உயிர்பிழியும் கணத்தை எட்டிக் கொண்டிருப்பது போல வனத்தின் சிறு பகுதிகள் மட்டுமே நீண்டு கிடக்கின்றன. நிலத்தின் இணைப்பான் நீர் என்றேன். நீரை எல்லா நிலங்களையும் இணைப்பதற்கு மனிதர்கள் அனுமதித்திருந்த காலம் வரை எல்லா நிலங்களுமே இயல்பில் முறைமையில் பிரியாமல் செழுமையான நிலங்களாக இருந்தன. எப்போது குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகிய கிளை நிலங்களை கடந்து நெய்தலுக்கு நன்னீர் வரத்து தடைப்பட்டதோ, தடை செய்யப்பட்டதோ, பல்வேறு காரணங்களை முன்னிட்டு தடை செய்யப்பட்ட போது நெய்தலுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட கிளை நிலத்தில் வாழ்கின்ற மக்களுடைய அடையாளம் என்பது நிலம். அடிப்படையில் அது அந்த மக்களுடைய முகவரி. அந்த நிலத்தை மக்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக செய்வது அந்த நிலத்தில் இருக்கின்ற நீர்வளம். நீர்வளம் அற்று போகிற போது நிலம் அதனுடைய தன்மையை இழந்து விடுகிறது. தன்மையை இழந்த நிலம் பாலை நிலமாக மாறும். அங்கு வாழ்கிற மக்கள், குடிகள் அங்கிருந்து வெளியேறி விடுவார்கள். ஒரு திணை நிலத்தின் மக்கள் அகதிகளாவதற்கு அது ஏதுவாகிறது. கடலோர வனங்களும் கடலோர நன்னிலைகளும் ஒன்றே ஒன்று தழுவியே அமைந்திருக்கின்றன. கடலோரம் நெடுக அமைந்துபட்ட நன்னீர் நிலைகளை குறித்த ஏராளம் பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கின்றன. ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் வாசிக்கிறேன். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மன்னிக்க வேறொரு புலவர் பெரும்பானாற்றுப்படையில் வருகின்ற பாடல். கோடை நீடினும் குறைபடல் அறியா தோள் தாழ் குளத்த கோடு. கோடை காலம் நீடித்தாலும் கூட நீர் ஒருபோதும் வற்றாத. நாம குளத்தில் இறங்கணும்னா நம்முடைய தோல் உயரத்திற்கு நீர் இருக்கக்கூடிய அளவுக்கு கடற்கரை நெடுக, கடலோரம் நெடுக நன்னீர் நிலைகள் இருந்திருக்கின்றன. நன்னீர் நிலைகளை ஒட்டி உப்பு நீர் கழிகள் இருந்திருக்கின்றன. கடலோர மக்களுடைய குடியிருப்புகள், கடற்குடிகளுடைய குடியிருப்புகள் கடலை நோக்கி அமைந்திருக்கவில்லை, நன்னீர் நிலைகளை நோக்கி அமைந்திருக்கிறது. சுனாமிக்கு பிறகு கடற்கரை மக்களுடைய பாதுகாப்பான குடியிருப்புகளை அறிவியல் பூர்வமாக நாங்கள் மறுபரிசீலனை செய்கின்றோம், மீள்கட்டமைக்கின்றோம் என்று சொன்னவர்கள் அதைத்தான் செய்தார்கள். தெருக்கள் கடலை நோக்கியும் வீடுகள் தெருவை நோக்கியும் அமைவதுதான் கடலோர குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பானது என்பதை ஒரு புதிய கருதுகோள் போல கொண்டு வந்தார்கள். சங்க இலக்கிய காலத்தில் நெய்தல் குடிகளுடைய வீடு அப்படித்தான் அமைந்திருந்திருக்கிறது. அந்த நெய்தல் நிலம், நன்னீர் நிலைகளும் கழிகளும் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை குறித்த அவதானிப்புகள், நெய்தல் குடிகளுடைய அவதானிப்புகள் பாடல்களில் வெளிப்படுகின்றன. மாலை நேரம் வருகிறது, கடல் நீர் கழிகளில் வந்து உட்புகுந்து மனைகளை கடந்து நிறைகிறது. அந்த காட்சியை ஒரு புலவன் பாடுகிறார். ஓதங்கள் கழிகளுக்குள்ளே வருகிற போது தாழைகள் எழுந்தும் ஓதங்கள் மீண்டும் கடலுக்கு திரும்பி செல்கிற போது கடல் ஏற்றவற்றம், திரும்பி செல்கிற போது தாழைகள் தாழ்ந்தும் அமைக்கப்படுகின்றன. இந்த ஓதங்கள், கடலேற்றங்கள் எப்போது நிகழ்கிறது என்பதை குறித்த புரிதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. சூரிய சந்திர கோள்களுடைய இயக்கங்களினால் நிகழ்வது கடல் ஏற்றவற்றம். இந்த கடல் ஏற்றவற்றத்தின் காலங்களை புரிந்து கொண்டு பகலிலும் இரவிலும் கடல் புகுந்து மீன்பிடிக்கின்ற மீனவர்களுடைய அறிவை இலக்கிய வரிகள் பேசுகின்றன. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வேறொரு வரியை வேறொரு இடத்துல குறிப்பிடுகிறார். புகார் துறைமுகத்தில் கப்பலில் ஏற்றுவதற்கான சரக்குகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சரக்குகளின் மீது ஒரு வரையாடு நின்று கொண்டிருக்கிறது. வரையாடு குறிஞ்சி நிலத்தின் அடையாளம். வரையாடுகள் திடீரென்று ஒரு சமவெளி நிலத்தை தாண்டி அந்த துறைமுகத்தில் வந்து நிற்பதற்கு வாய்ப்பில்லை. இப்படி
ஆழ்ந்து கூர்ந்து இலக்கியத்தை வாசித்தோம் என்றால் கடலோரம் ஒரு வறண்ட நிலமாக இருக்கவில்லை. இன்று நாம் நதிகள் வீணாய் கடலில் கலக்கின்றன என்று கூச்சலிடுகிறோம். கடைமடை விவசாயி என்ன ஆகிறான் என்று பேசுகிறோம். ஆனால் கடல் தந்த நன்னீரை கடலுக்கு மீண்டும் செலுத்துகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஒருபோதும் பேசுவதில்லை. அப்படி பேசவில்லை என்றால் நாம் குற்றவாளிகள் என்று பொருள் அல்ல. இயற்கையின் இயல்பான தன்மைகளை, நீரியல் சுழற்சிகளை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். அல்லது இடைக்காலத்தில் அதில் ஒரு பெரும் இடைவெளி நேர்ந்துவிட்டது. இந்த இடைவெளியை நாம் சரி செய்தாக வேண்டும். இயற்கையின் சுழல் நிகழ்வுகளை, இயற்கையின் போக்குகளை நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் மீண்டும் தமிழ் பண்பாட்டின் அடியொற்றி இயற்கைக்கு நாம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேளாண் வளர்ச்சியை சொல்லி வனங்களை அழித்த போது முல்லை நிலம் இயல்பை தெரிந்தது. வளர்ச்சியின் தொடக்கக்கூறுகள் உருவாகின. புகார் துறைமுகத்தில் கப்பல் திரும்பி செல்ல முடியாமல் தரை கட்டி நிற்கின்ற ஒரு காட்சி வருகிறது. ஒரு கப்பல் அந்த காலத்தில் துறைமுகங்கள் கடலில் அமைந்திருக்கவில்லை, கழிகளுக்குள்ளே அமைந்திருக்கின்றன. கப்பல்கள் உள்ளே வருவதற்கு ஏதுவாக ஆழம் அந்த கழிகளில் இருந்திருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கு கப்பல் தரை கட்டி நிற்கிறது என்றால் அந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்கிற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டும். வனங்கள் அழிந்த போது, அணைகள் கட்டப்பட்ட போது மணல் அரிமானம் பெருகியது. நதியின் வனத்தின் இயல்பான போக்குகள் மாறிப்போயின. நிலங்கள் தன்மையில் பிரிந்தன. முத்துக்குளித்துறை கடற்கரையில் மீண்டும் ஒரு குறிப்பை நான் சொல்லியாக, முத்துக்குளித்துறை கடற்கரையில் மணப்பாடு என்கிற ஒரு ஊர் இருக்கிறார். பேராசிரியர் பாத்திமா பாபு இருக்கிறார், அவருடைய ஊர். மணப்பாட்டின் பழங்கால வரலாற்றை பார்க்கிற போது கடற்கரை கிராமங்களை சார்ந்து தொட்டமைந்த உள் நிலப்பகுதிகளில் வாதிரையர் என்கிற நெசவு தொழிலை சார்ந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறது. நெசவு தொழிலை மேற்கொள்வதற்கு பருத்தி தேவை, பருத்தியை பயிரிடுவதற்கு நீர் தேவை. எப்போது தமிழர்களுடைய பல்திணை மக்களுடைய நீர் மேலாண்மை முறைகள் மாறியதோ அப்போது கடற்கரையை ஒட்டிய நிலப்பகுதிகளில் நன்னீர் வளம் குறைந்தது. நன்னீர் வளம் குறைந்த போது பருத்தி சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டது. பருத்தியை சார்ந்திருந்த அந்த நெசவு சமூகம் என்கிற வாதிரையர்கள் அந்த இடத்தை விட்டே நகர்ந்து விட்டார். ஒரு நிலம் தன்னுடையதான வளத்தை, நீர் வளத்தை இழக்கும் போது அந்த நிலத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை சொல்வதற்கு இந்த ஒரு சிறு உதாரணத்தை குறிப்பிட்டேன். நெய்தல் நிலத்தை பற்றி சொல்லும் போது நிச்சயமாக பெருமணல் உலகம் என்று சொல்லுகிறோம். வருணன் மேய பெருமணல் உலகம் என்று. இந்த பெருமணல் என்கிற பெயரை உணர்வது அலைவாய்க்கரையிலும் அதை தொட்டு அமைந்த பரந்த வெளியிலும் குவிந்திருக்கின்ற மணற்குன்றுகள். இந்த மணற்குன்றுகள் மீண்டும் மீண்டும் சங்க இலக்கியத்தில் பாடப்படுகின்றன. மணற்குன்றுகள் எந்த தன்மையை கொண்டு அமைந்திருக்கின்றன, அந்த குன்றுகள் எப்படி உருவாயின, அந்த குன்றுகள் நெய்தலருக்கு என்னவாக இருந்தன, நெய்தலருடைய வாழ்க்கை எப்படி அந்த குன்றுகளை சார்ந்து இருந்தன என்பதையெல்லாம் இலக்கியம் பாடுகிறது. ஒரு பாடல் பனைத்தலை கருக்குடை நெடுமடல் குறுந்தொடு மாய கடுவழி தொகுத்த நெடுவெண் குப்பை என்று ஒரு பாடல் சொல்கிறது. ஒரு பனையின் தலைப்பகுதியில் இருக்கிறது அதனுடைய ஓலை, கருக்குடை நெடுமடல். அந்த ஓலைகளை எல்லாம் மறைக்கின்ற அளவுக்கு உயரமாக குன்றுகள், மணக்குன்றுகள் உருவாகின்றன. அந்த குன்று எப்படி உருவாகிறது என்பதை சொல்லுகிறது. மாய கடுவழி தொகுத்த நெடுவெண் குப்பை என்று. இரண்டு வகையில் கடற்கரையில் மணக்குன்றுகள் உருவாகின்றன என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது. நீங்க கடற்கரையில போனீங்கன்னா சில காலங்களில் கரையை உடைத்துக் கொண்டிருக்கும் அலை, இன்னொரு கட்டத்தில் போனீர்கள் என்றால் கரையை அலைகள் கட்டி கொண்டிருக்கும். மணலை குவித்து கரையை கட்டுவது ஒரு காலம், கரையை உடைத்து மணலை விழுங்கி செல்வது ஒரு காலம். உலகத்தின் ஒட்டுமொத்த கடற்கரை 3 லட்சம் சொச்சம் கிலோமீட்டர் நீளம் இருக்கின்ற உலக கடற்கரை ஒட்டுமொத்தமாக கரைக்கடல் நீரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கரைக்கடல் நீரோட்டத்தை ஊடறுக்காத வரை இந்த மணல் பகிர்மான அமைப்பு என்பது ஊடறுப்பற்று நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போது கரைக்கடலில் துருத்தலாக கட்டுமானங்களை நாம் அமைக்கின்றோமோ
அது எந்த காரணத்தை முன்னிட்டு ஆனாலும் சரி, கடல் தன்னுடைய போக்கை யாரும் ஊடுருப்பதை அது விரும்புவதில்லை. மாபெரும் ஆற்றல் கொண்ட சக்தி அது. இன்று தமிழக கடற்கரை நெடுக